வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4 போன்ற போட்டித் தேர்வில் கணித பதில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 57. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 29/2/2020 அன்று நடந்த ஆர்கியாலஜி ஆபீசர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்க முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ நம்முடைய வீடியோ பத்தி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 5n² 2 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க. ஓகேங்களா, என்ன கேட்கறாங்க? 17வது உறுப்பை கேட்கிறாங்க. அப்ப 17வது உறுப்பு கேட்டாங்கன்னா 17 உறுப்புகளின் கூடுதல் இருந்து 16 உறுப்புகளின் கூடுதலை கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 17வது உறுப்பு மட்டும் கிடைச்சிருமா? ஏன்னா இங்க கொடுத்துருக்க ஃபார்முலா அது கூடுதல். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளும் கூடுதல் வச்சு என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப 17 உறுப்புகளின் கூடுதல் இருந்து 16 உறுப்புகளின் கூடுதலை கழிச்சு என்ன கிடைக்கும்? 17வது உறுப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப எண்ணுக்கு மதிப்பு 17 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப 5 எண் மதிப்பு 17னா 17² வகுத்தல் 2 பிளஸ் 3 17 வகுத்தல் 2. அடுத்து மைனஸ், அடுத்து 16 உறுப்பும் கூடுதலா? அப்ப 5 16² வகுத்தல் 2 பிளஸ் 3 16 வகுத்தல் 2. ஓகே, இப்ப 5 இன்ட்டு எவ்வளவு வரும்? 289 வகுத்தல் 2 பிளஸ் 51/2 மைனஸ் இங்க 5 இன்ட்டு 256 வகுத்தல் 2 பிளஸ் 48/2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டைம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 289 5 எவ்வளவு வரும் பாருங்க. 45 4 44 4 14 வகுத்தல் 2 பிளஸ் 51/2 மைனஸ் இங்க பெருக்கணும்னா 5 30 3 28 2 12 வகுத்தல் 2 பிளஸ் 48/2. ஓகே, இதை அப்படியே கூட்டுங்க. 1445 51 எவ்வளவு கூட்டினா வரும்? 1496/2 மைனஸ் அதே மாதிரி இங்க ரெண்டே கூட்டினா எவ்வளவு வரும்? 1328/2. ஓகே, அப்ப பகுதி சமமாக தான் இருக்கு. அப்ப மேல் உள்ளதை அப்படியே கழிங்க. மேல் உள்ளதை கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 6ல 8 போகாது, 14 8 போச்சுன்னா 8, மீதி இங்க எவ்வளவு இருக்கும்? 8 தான் இருக்கு. 8ல 2 போச்சுன்னா 6. அடுத்து 4 3 போச்சுன்னா 1, 1 1 போச்சுன்னா 0 ஆயிடும். இப்ப எவ்வளவு வருது? 168/2. இப்ப இதை அடிச்சாலும் வரும் 8, இங்க ஒரு 4. அப்ப ஆன்சர்ல வருது 84. அப்ப 17வது உறுப்பு எனக்கு என்ன வரும்? 84. ஓகேங்களா? அப்ப 17வது உறுப்புன்னு கேட்டனால எப்படி கண்டுபிடிச்சோம்? 17 உறுப்புகளின் கூடுதல் இருந்து 16 உறுப்புகளின் கூடுதல் கழிச்சோம்னா அந்த ஒரு உறுப்பு கிடைச்சிரும்ல, அப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அடுத்து வரும் எண் யாது? 1 5 11 19 29 அடுத்து என்ன வரும்? ஸோ நார்மலான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பா யாராலும் இந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே, நம்பர்ஸ் என்ன ஆகுது? கூட்டிக்கிட்டே தான் போகுது. ஓகே, அப்ப எவ்வளவு கூட்டிகிட்டே போகுதுன்னு பாருங்க. 1ல இருந்து 5க்கு எவ்வளவு கூடுது? 4. 5ல இருந்து 11க்கு 6. 11ல இருந்து 19க்கு 8. 19ல இருந்து 29க்கு 10. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? ஸோ நீங்க கீழே போடும்போது தெரிஞ்சிருக்கும். 4 6 8 10 அடுத்து எவ்வளவு கூடும்? 12 கூடும். அப்ப 29ல 12 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 41. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், பி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் எனக்கு எவ்வளவு? ஓகே, இங்க என்ன பாருங்க, ஏ பிளஸ் பி தான் சேர்ந்து என்ன பண்றாங்க? 3 நாள் வேலை பார்க்கறாங்களா? ஏ பி சேர்ந்து என்ன பண்றாங்க? 3 நாள் வேலை பார்க்கணும்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ எவ்வளவு நாள்? 12 நாள். இப்போ 12. பி எவ்வளவு நாள்? 20 நாள். ரெண்டையுமே பெருக்கும், கீழே என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கூட்டி போட்டா 32. ஓகேங்களா? அப்ப ஏ பிளஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா
ஏயும் பி சேர்ந்து ஒரு வேலை முழுமையா முடிக்க எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. அப்ப 12 20 கீழே கூட்டினா 32. இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 5 20 8 32. அடுத்து 2 8 3 12 பெருக்கல் வருது 15/2. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏயும் பி சேர்ந்து ஒரு வேலை செய்திருப்பாங்களா, அதாவது செய்த வேலை கண்டுபிடிக்க போறோம். செய்த வேலை. ஓகேங்களா? செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் யார் அந்த வேலை செய்தாங்களோ அவங்களுடைய நாட்கள் என்ன பண்ணும்? தலைகீழ போடணும். செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் என்ன பண்ணும்? தலைகீழ போடணும். இந்த வேலை யார் செய்றாங்க? ஏயும் பி சேர்ந்தானே செய்றாங்க. அப்ப அவங்களுடைய நாட்கள் என்ன பண்ணுங்க? தலைகீழ போடுங்க. அப்ப என்ன வரும்? 2/15. எத்தனை நாள் செய்றாங்க சேர்ந்து? 3 நாட்கள். அப்ப 3 பெருக்குங்க. அப்ப என்ன 1 3 3 5 3 15. அப்ப எவ்வளவு வரும்? 2/5. ஓகே. அப்ப செய்த வேலை எவ்வளோ? 5ல 2 பங்கு செஞ்சுட்டாங்க. அப்ப மீதி வேலை எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப 5ல மீதி 3 பங்கு எனக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப செய்த வேலை 5ல 2னா மீதி வேலை இருக்கும் 5ல 3. இப்ப இந்த வேலை யார் பாக்குறாங்க? ஏ வந்து சென்று விட்டார். மீதி வேலை யார் பாக்குறாரு? பி தான் பாக்குறாரு. அப்ப பி உடைய நாட்கள் எனக்கு எவ்வளோ? 20. அப்ப அந்த 20 தான் நீங்க பெருக்கணும். ஓகே, யார் அந்த மீதி வேலை செய்யறாங்களோ அவங்க நாட்களை பெருக்குவீங்க. 4 5 4 5 20 3 12. ஆன்சர் 12 நாட்கள். நெக்ஸ்ட், ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையை 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்த இம்மூன்று குழாய்கள் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் எனக்கு எவ்வளவு? ஓகே, மொத்தம் எத்தனை குழாய் இருக்கு? 3 குழாய் இருக்கு. ஓகே, அப்ப என்ன வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் குழாய் ஏன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ? 30. ரெண்டாவது குழாய் பி எவ்வளோ? 40. மூணாவது குழாய் சி எவ்வளோ? 24. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிரப்புற வேலையை செய்யுது. மூணாவது என்ன பண்ணுது? காலி செய்யற வேலையை பார்க்குது. ஓகே, அப்ப நிரப்புதுன்னா பிளஸ்ல வச்சுக்கலாம், காலி செய்யுதுன்னா மைனஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, இப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த 3 குழாயும் ஒரே இடத்துல திறந்து விட போறாங்க. ஓகே, அப்ப 3 நம்பர் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் மைனஸ் சின்னு போடுங்க. ஓகே, ஏ பிளஸ் பி மைனஸ், ஏன்னா இரண்டுமே நிரப்புது, இது வந்து காலி செய்யுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 3 நம்பருக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30 40 24. இதுக்கு எல்சிஎம் வரும் 120 வரும். ஓகேங்களா? இப்ப 30ல இருந்து எதை பக்கம் 120? 4 பெருக்குனா 120 பிளஸ் அடுத்து 40ல இருந்து எதை பக்கம் 120? 3 பெருக்குனா 120. அடுத்து 24ல இருந்து எதை பக்கம் 120? 5 பெருக்குனா 120. அந்த 5 போட்டுட்டு இது காலி செய்ய தானே செய்யுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணும்? முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏக்கு மதிப்பு போடும்போது 4 தான் போடுவேன், பிக்கு போடும்போது +3 போடும், சிக்கு போடும்போது மைனஸ்ல வச்சுக்குவேன், அவ்வளவுதான். அப்ப 120 பை இதை கூட்டினால வரும் 4 3 7 7 5 போச்சுன்னா 2. அப்ப 120/2 எவ்வளவு வரும்? 60 நிமிடங்கள். ஆன்சர் 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள் சொல்லலாம், இல்லைன்னா 1 மணி நேரம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ காலி செய்துன்னு சின்னு சொல்லலாம், அதோட மதிப்பு மட்டும் மைனஸ்ல வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், சமமான ஆரம் மற்றும் உயரமுடைய கூம்பு கோலம் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு 2 மதிப்பை தெரிஞ்சு வச்சு கூட போதும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இங்க என்ன இருக்கு? ஆரம் உயரம் சமம். ஆரம் உயரம் சமம். ஆரம் உயரம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா கூம்பு வந்து 1, உருளை வந்து 3. ஓகேங்களா? கூம்பு 1, உருளை 3, கோலம் 4, அரைக்கோளம் 2. ஓகேங்களா? இப்ப கூம்புக்கும் உருளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு எப்பயுமே. ஓகேவா? கூம்பு 1 பங்குனா உருளை 3 பங்கா தான் எப்பயுமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி கோலம் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி தான் அரைக்கோளமா இருக்கும். ஓகே, அப்ப கோலம் 4னா அரைக்கோளம் 2 தான் வரும். கூம்பு 1னா உருளை 3 தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்? இங்க என்ன ஆர்டர் கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கூம்பு. கூம்புனா எனக்கு எவ்வளோ? 1. கோலம்னா எவ்வளோ? 4. ஊர்லன்னா எவ்வளோ? 3. அப்போ 1:4:3. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதே இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நம்ம கேட்டது ஆரம் உயரம் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, விட்டம் உயரம் சமம்னு ஒரு கொஸ்டின் வரும். விட்டம் உயரம் சமம்னு கொஸ்டின் வரும். அங்க என்ன வரும்னா, அங்கேயும் கூம்பு வந்து எவ்வளோ? 1 தான். அப்போ கூம்பு 1னா ஊர்ல எவ்வளவு வரும்? 3.
அங்க என்ன ஆகும்னா கோலம் மாறும். கோலம் வந்து எவ்வளவு வரும்னா 2. அப்ப அரைக்கோளம் எவ்வளவு வரும்? 1. ஓகேங்களா? அவ்வளவு. இது நல்லா யோசிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்தோடனே ஆன்சர் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அசல் ரூபாய் 12,600க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% எண் 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, கூட்டு வட்டி. அசல் எவ்வளவு? 12,600. வருஷத்துக்கு எவ்வளவு? 10%. ஓகே, எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டு கண்டுபிடிக்க போறேன். அப்ப 12,600 10% எவ்வளோ? 1260. கூட்டினா 0, 6, 8, 3, 1. ஓகே, அப்ப இது ஒரு வருடம் முடிவில். திரும்ப என்ன பண்ணும்? 10%. இல்ல 10% எவ்வளோ? 1386. அப்ப 6, 14, இங்க 1, 12, இங்க 1, 5, 1. ஓகே, அப்ப 2 ஆண்டு முடிவில் வந்துருச்சு. ஓகே, அப்ப அசல் மதிப்பு 12,600, 2 ஆண்டு எவ்வளவு கிடைக்குது? 15,246 கிடைக்குது. அப்ப நமக்கு வட்டி மூட்டை எவ்வளவு வரும்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழித்தாலும் சரிதான், இல்லைன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி, இது வந்து செகண்ட் வருஷத்துக்கான வட்டி. இதை மட்டும் நீங்க டேரக்டா கூட்டி போட்டாலும் சரிதான். ஓகே, நம்முடைய விருப்பம் தான். நம்ம என்ன பண்ணலாம்? மொத்தத்திலிருந்து அசலே கழிச்சலாம். 15,246 12,600 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 6, இங்க 4, 6, 2 எவ்வளவு வருது? 2,646. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ரூபாய் 8,000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? சோ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8,000. வட்டி வீதம் எவ்வளோ? 10%. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகளுக்கு என்ன கேட்கறாங்க? வித்தியாசம் கேட்கிறாங்க. அப்ப 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் என்ன ஃபார்முலா? CI minus SI is equal to PR squared by 100 square. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 8,000 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 10%னா 10 இன்ட்டு 10, 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100. இப்ப அடி ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ. அப்ப ஆன்சர் என்ன வருது? 80. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 18,000க்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேங்களா? சோ அசல் கொடுத்தாச்சு, 2 வருஷத்துக்கு வித்தியாசம் சொல்லியாச்சு. 2 வித்தியாசம் எவ்வளோ? 405. அதாவது CI மைனஸ் SI. ஓகே, வட்டி வீதம் கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, 2 வருடம் அப்படினாலே ஃபார்முலா CI மைனஸ் SI is equal to PR squared by 100 square. ஓகே, அப்ப வித்தியாச மதிப்பு எனக்கு எவ்வளோ? 405 சமம் அசல் மதிப்பு 18,000 இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது வகுத்தல் 100 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப அடிங்க, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்து I 2 10, 9 2 18, 4 9 9, 4 9 36, மீதி 4 45ல 5. ஓகே, இப்ப 5 45 பெருக்குங்க. அப்ப 25 2 225. அப்ப R ஸ்கொயர் மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ? 225. அப்ப ஸ்கொயர் ரூட் பண்ணுவோமா? அப்ப R மதிப்பு எவ்வளவு வரும்? 220 ஸ்கொயர் பண்ணோம்னா 15. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வரும்? 15%. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்னது? ஓகே, அப்ப அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அது தற்போதைய வயசு தான் கேட்கறாங்க. அப்ப கீழே உள்ள ஆப்ஷன் அனைத்துமே தற்போதைய வயசு தான். நான் என்ன பண்ண போறேன்? இந்த கொஸ்டினை டைரக்டா வேற மெத்தட்ல போனா ரொம்ப டைம் இழுக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆப்ஷன்லேயே போறது ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுக்க போறேன். ஓகே, 3. இப்ப தற்போது வயசு 3 வச்சுக்குவோம். ஓகேவா? தற்போது வயசு 3 வச்சோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 3ஓடு 3 பெருக்கி 3 கழிக்கணும். ஓகேவா? தற்போதைய வயதோடு 3 பெருக்கி 3 கழிச்சு எவ்வளவு வரும்? 3 9, 3 கழிச்சு எவ்வளவு வரும்? 6. அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த தற்போதைய வயசுல தற்போதைய என்ன பண்ணணும்? 2 ஆண்டுக்கு முந்தைய வயது. ஓகே, அப்ப 3 வயசு தான் ஆகுது எனக்கு. அப்ப 2 வருஷம் முன்னாடி என்ன வரும்? -2. அடுத்து தற்போது வயசு 3, 3 ஆண்டுகள் பிந்தையனா +3. 2 என்ன பண்ண சொல்றாங்க? பெருக்க சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 3 - 2 1 இன்ட்டு 3 + 6, 3 + 3 எவ்வளோ? 6.
அப்போ 1 இன்ட்டு 6 எவ்வளவு வரும் 6. அப்போ சமம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழித்தா 6 வரணும். அதாவது சமமா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 3 வருஷத்துக்கு பின்னாடியும் உள்ள வயசை பெருக்குனா அதே நம்பர் தான் வரணும்னு சொல்றாங்க. எனக்கு ரெண்டுமே சமமா வரணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? எனக்கு இந்த 3 மடங்கு 3 கழித்து வரக்கூடிய ஆன்சரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஆன்சரும் எனக்கு சமமா இருக்கணும். வருதுங்களா? வருது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன் வச்சு போடும்போது ஆன்சர் வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரலன்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் எடுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ தற்போது வயசு 4ன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணும் 3ஆல பெருக்கி 3 கழிக்கணும். அப்போ எவ்வளவு வரும் 12 3 கழிச்சா 9. ஓகே, அடுத்து 4 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாடி ஸோ ரெண்டையுமே பெருக்கணும். ஓகே, அப்போ எவ்வளவு வரும் 2 இன்ட்டு 7 எவ்வளவு வருது 14. எனக்கு ரெண்டுமே சமமா இருக்கா? இல்ல. அப்ப 4ங்கிறது எனக்கு கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ. நீங்க 3 எடுத்து ஆன்சர் பண்ணும் போதே உங்களுக்கு கரெக்டாவே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதற்கான ஆன்சரும் இதற்கான ஆன்சருக்கு சமமா இருக்கணும். 6 6 சமமா தான் வருது. அப்ப ஆன்சர் அது 3. நெக்ஸ்ட் மதிப்பு காண்க 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 டிவைட் பை 30,000. ஓகே, எனக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்குறீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இப்ப ரெண்டு நம்பர் இருக்குங்களா? என்ன இருக்கு 75,983 அதை ஏன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் என்ன இருக்கு 45,983 இதெல்லாம் வச்சுக்கலாம் பின்னு வச்சுக்கலாம். கீழே என்ன இருக்கு 30,000 இருக்கு. இந்த 30,000 எனக்கு எப்படி வரும்? இந்த 75,983 வந்து 45,983 கழிச்சா வருமா? அதாவது என்ன அது ஏ மைனஸ் பி. ஓகே, ரெண்டையும் கழிச்சா எனக்கு என்ன வரும் 30,000 வரும். ஓகே, அப்ப கீழே உள்ளது என்னது ஏ மைனஸ் பி. அப்ப ஃபார்முலா எழுதுங்க. அப்ப 75,983 அது ஏவா? அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கீழே உள்ளது என்னது ஏ மைனஸ் பி. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைட் பை கீழே என்ன இருக்கு ஏ மைனஸ் பி. அப்ப ஏ மைனஸ் பி கேன்சல். அப்ப ஆன்சர் என்னது ஏ பிளஸ் பி. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ 75,983 பியோட மதிப்பு 45,983. இப்ப கூட்டுங்க 3 3 கூட்டினா 6 8 8 கூட்டினா 16. அப்ப 6 அடுத்து மீதி 1 18 1 கூட்டினா 19 மீதி 1 1 மீதி 11 12. அப்ப எவ்வளவு வருது 1,21,966. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் x plus L x plus m is equal to x squared plus 4x plus 2 எனில் L squared plus m squared இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க இந்த சமன்பாடை பாருங்க. இந்த சமன்பாடு எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணாம x squared plus 4x plus 2 ஸோ ஒன்று காரணிப்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். காரணிப்படுத்த முடியுமா? பெருக்குனா 2 கூட்டினா 4 எனக்கு வருமா? வராது. ஏன்னா ஓரன் 2ன்னு சொன்னா கூட்டினா 3 தான் உங்களுக்கு வரும், 4 வராது. அப்ப எப்படி சார் ஆன்சர் பண்றேன்னா ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் எல் எக்ஸ் பிளஸ் எம். ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் எல் எக்ஸ் பிளஸ் எம். ஓகே, இது என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பெருக்கலாம். என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எம் எக்ஸ் அடுத்து எல் எக்ஸ் அடுத்து எல் எம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கோங்க பிளஸ் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ். அப்போ எக்ஸை புதை வெளியே எடுத்துட்டா உள்ள எனக்கு என்ன இருக்கும் எம் பிளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எல்எம். ஓகேவா? அப்ப இந்த சமன்பாடு இப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2. ஓகேவா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பின்னாடி எக்ஸ் இருக்கு எக்ஸ் முன்னாடி இருக்கு 4. அப்ப 4ங்கிறது எனக்கு என்ன அது எம் பிளஸ் எல். அப்ப எம் பிளஸ் எல் மதிப்பு எனக்கு எவ்வளோ 4. அடுத்து எல் மதிப்பு எனக்கு எவ்வளோ 2. ஓகேவா? சோ கூட்டினா 4 பெருக்குனா 2. கொஸ்டின் என்ன கேட்டாங்க எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் கேட்கறாங்க. ஓகே, அப்ப எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் நமக்கு எங்க ஃபார்முலா வரும் a பிளஸ் ஃபார்முலா வருங்களா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கு l பிளஸ் m இருக்கு. அப்ப l பிளஸ் m எனக்கு என்ன வரும் l பிளஸ் m அப்படின்னா ஸ்கொயர் பண்ணோமா l ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் பிளஸ் 2lm. ஓகே, அப்ப l பிளஸ் m மதிப்பு எனக்கு எவ்வளோ 4. அப்ப 4 ஸ்கொயர். அடுத்து எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் எனக்கு தெரியாது பிளஸ் 2 எல் மதிப்பு எனக்கு எவ்வளோ 2. ஓகே, அப்ப எனக்கு என்ன வரும் 4 ஸ்கொயர் பண்ணா 16
இப்போ எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா 4. இப்போ ப்ளஸ் எல்லாம் வந்தால் -4. அப்போ எவ்வளோ வரும் 12. அப்போ எல் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ 12. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அப்போ எல் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு கேட்டால் என்ன பண்ணுறோம், ஏ பிளஸ் சி ஃபார்முலா ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது எனக்கு இங்கே வந்து ப்ளஸ்ல இருக்கனால தான். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏ பி சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை எனக்கு என்ன வரும்? ஓகே, கூட்டுத்தொடர் வரிசை அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்மளும் ஒரு நம்பர் அசைன் பண்ணி பார்ப்போம். அதன்படி இங்க எந்த சமன்பாடு பொருந்தோ அதை நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறேன், சிம்பிளாக இருக்கு. ஸோ கூட்டுத்தொடர் தானே சொல்றாங்க, அப்போ ஒவ்வொன்றா கொடுக்கணும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஏனா 1, பினா 2, சினா 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எடுங்க. 2b is equal to a plus c. ஓகே, அப்போ 2 b யோட மதிப்பு எவ்வளோ 2, a வோட மதிப்பு எவ்வளோ 1, c யோட மதிப்பு எவ்வளோ 3. அப்போ 2 2 இருக்குண்ணா 4, 1 3 கூட்டினா 4. சம்ம வருதுல. அப்போ எந்த ஃபார்முலா எடுத்த ஆன்சர் வந்துச்சு, எனக்கு ஆப்ஷன் ஏல எடுக்கும்போது ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆன்சர், 2b is equal to a plus c தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகே, எக்ஸாம் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க, வருதான்னு கூட செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து பாருங்க, எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம இருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதா இல்லை செக் பண்ண தோணல, அதுக்காக தான். இப்போ பாருங்க 2a is equal to b plus c. அப்போ 2 a வோட மதிப்பு 1, b யோட மதிப்பு 2, c யோட மதிப்பு 3. அப்போ 2 இதை கூட்டினா 5 வருதா, வராது. ஓகேவா? இதே மாதிரி எந்த ஆப்ஷன் போட்டாங்கன்னா அது வராது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். என்னது, 2b is equal to a plus b. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கும் போதே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 4 7 10 அப் டு 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே, என்ன கேக்குறாங்க, நடு உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மொத்த எத்தனை உறுப்பும் கண்டுபிடிப்போம். மொத்த எத்தனை உறுப்பும் கண்டுபிடிச்சாதான் எனக்கு நடுவில் எத்தனை உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பாருங்க, மொத்த உறுப்பை கண்டுபிடிக்கலாம். மொத்த உறுப்பு கண்டு ஃபார்முலா அது n தான் கண்டுபிடிக்க போறோம். l minus a by d plus 1. ஓகே, எல்னா லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 118 மைனஸ் ஏனா முதல் நம்பர் எவ்வளோ 4 வகுத்தல் டினா எவ்வளவு கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்றது. எவ்வளவு கூட்டிகிட்டே போகுது, 3 3 கூடுது. அப்ப 3 பிளஸ் 1. ஓகே, இப்போ 118 4 போச்சுன்னா 114 பை 3 பிளஸ் 1. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும், 1 3 3 3 9 மீதி 2 24ல 8 1 கூட்டினா 39. அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை உறுப்பு இருக்கு, 39 உறுப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 39 உறுப்புல எனக்கு நடுவுல வரக்கூடிய உறுப்பு என்ன வரும்? ஓகே, இது அப்படியே பாதி ஆக்குங்க, அவ்வளவுதான். 39ல பாதி எவ்வளோ 19.5. அப்ப முன்னாடி 19 உறுப்பு இருக்கும், பின்னாடி 19 இருக்கும். அப்ப நடுவில் எந்த உறுப்பு, 20வது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்ல நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும், இது அப்படியே ஒண்ணு கூட்டுங்க. 31 கூட்டி பாதியாக்குனா நடு உறுப்பு கிடைச்சிட்டு போகுது. 31 கூட்டினா 40, 2ஆல வகுத்தோம்னா 20. அப்ப 20வது உறுப்பு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 20வது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு என்னது? ஓகேவா? Tn equal to a plus n minus 1 into d. ஓகே, a ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ 4 பிளஸ் n மைனஸ் 1. அப்ப 20 மைனஸ் 1 எவ்வளவு வரும் 19 இன்ட்டு d யோட மதிப்பு எவ்வளோ 3. அப்ப 4 பிளஸ் 19 3 எவ்வளவு வரும் 57. அப்ப கூட்டினா 61. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 9 6 7 8 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் x இன் மதிப்பு என்னது? ஓகே, சராசரி கொடுத்து கேக்குறாங்க. அப்ப சராசரி அப்படின்னா ஃபார்முலா நமக்கு என்னது, சராசரி is equal to கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப சராசரி மதிப்பு எவ்வளவு கொடுத்துறாங்க 8 சி கோட்டு. கூடுதல் எனக்கு எவ்வளவு, இதை ஃபுல்லா கூட்டணுமா 9 6 15 22 30 35 இங்க ஒரு x. அப்ப 35 பிளஸ் எக்ஸ் வகுத்தல் எத்தனை நம்பர்ஸ் எனக்கு இருக்கு, மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், 6 8 பெருக்கலாமா? அப்ப எவ்வளவு வரும் 48 equal to 35 பிளஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் நமக்கு தேவை. அப்ப 35 வந்துச்சுன்னா மைனஸ் 35. அப்ப 48 35 போச்சுன்னா 13. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும் 13. நெக்ஸ்ட், ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை PK HD CQP என குறித்தால் ஜாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, PK HD CQP.
ஓகே, ஏல இருந்து பி அப்ப என்ன ஆகுது 1 கூடுது. அடுத்து எல் இருந்து கே 1 குறையுது. ஜில இருந்து ஹச் 1 கூடுது. இல இருந்து டி 1 குறையுது. பில இருந்து சி 1 கூடுது. ஆர்ல இருந்து கியூ 1 குறையுது. ஏல இருந்து பி 1 கூடுது. சோ இப்ப பாருங்க 1 கூடுது குறையுது கூடுது குறையுது கூடுது குறையுது கூடுது. அப்ப என்ன இது கூடுது குறையுது அப்படிதான் போகுது. ஃபர்ஸ்ட் வந்து கூடுது, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இங்க ஆன்சர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது 1 கூட்டணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 கூட தான் செய்யுது. அப்ப ஜி ஹச். அடுத்து 1 குறைச்சா டி. அடுத்து 1 கூட்டினா பி. அடுத்து 1 குறைச்சோம்னா எல். அடுத்து 1 கூட்டினோம்னா எஃப். அடுத்து 1 குறைச்சோம்னா எஸ். அடுத்து 1 கூட்டினோம்னா எஸ். அடுத்து 1 குறைச்சோம்னா எக்ஸ். ஓகேவா? அப்ப HDBL FSS X எங்க இருக்குன்னு பாருங்க. SS வரும்போது இங்க ஒரு இடத்துல. ஓகே, HDBL FSS X. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், மூலைவிட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னது? ஓகே, நார்மலான கொஸ்டின். சாய் சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகே, அப்ப அரை இன்ட்டு மூலைவிட்ட மதிப்புகள் எவ்வளோ? 6 இன்ட்டு 8. அப்போ 2 2 6 மூவெட்டா 24 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் 24 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் எனக்கு என்ன வரும் கேட்கிறாங்க. சோ ரொம்ப சிம்பிள் தான், கோளம் தான். கன அளவு ஃபார்முலா அது 4/3/r³ இஸ்டு புறப்பரப்பு. ஓகே, கோளத்துல என்ன பரப்பு ஒரே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 4/r². ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? விகிதம்னா பொதுவான அடிப்போமா? 4க்கு 4 பைக்கு பை. இங்க r² அடிச்சோம்னா இங்க r² போக மீதி r மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்ப r/3 இங்க ஃபுல்லா அடி ஆயிடுச்சுன்னா 1. அப்ப இந்த 3 பிரிக்கலாமா? அப்ப r/3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு திடக்கோளத்தின் வலைபரப்பு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனை இரு அரைக்கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரொம்ப போய் காம்ப்ளிகேட்டா போக கூடாது. கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க தான் பார்க்க போறோம். ஓகே, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? 3/r². ஓகேவா? அப்ப 3/r² வச்சுனா ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். அவங்க என்ன கொடுத்துறாங்க? கோளத்தின் வலைபரப்பு. ஓகேவா? கோளத்தின் வலைபரப்பு எவ்வளோ? 36 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப கோளத்தின் வளைவரு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 4/r². அப்ப 4/r² மதிப்பு எவ்வளோ? 36 சென்டிமீட்டர். அப்ப 1/r² எவ்வளவு வரும்? 1 9. அப்ப r² மதிப்பு எவ்வளவு வருது? 9. அதையும் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ப 3 இன்ட்டு r² மதிப்பு எவ்வளோ? 9. அப்ப எவ்வளவு வரும் ஆன்சர்? 27. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், a plus b whole square plus a minus b whole square equal to எனக்கு என்ன வரும் கேக்குறாங்க. ஓகே, சோ கண்டுபிடிக்கலாம். a plus b whole square ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? a squared plus b squared plus 2ab plus. ஓகே, எனக்கு பிளஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃபார்முலா போட்டாச்சு. இடையில பிளஸ். அடுத்து நான் a minus whole square என்ன வரும்? a square plus b squared minus 2ab. ஓகேங்களா? இது விரிவிலாச்சு, இது விரிவிலாச்சு. ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். இப்ப பாருங்க, plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? a square plus b squared. இங்க a square plus b squared. அப்ப எத்தனை இருக்கு? 2 a squared plus b squared எனக்கு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதே இது a plus b whole squared minus a minus b whole squared சொன்னாங்கன்னா ஃபார்முலா 4ab. ஓகேங்களா? இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டனால இது ஃபுல்லா மைனஸ் ஆயிருமா? அப்ப இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப a square b square கேன்சல் ஆயிரும். இங்க plus 2ab இங்கேயும் plus 2ab 4ab ன்னு வரும். ஓகேவா? அப்ப கூட்டம்னா 2a square plus b square கழிச்சோம்னா 4ab. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் இதுதான். கூட்டினால இது ஆன்சர். நெக்ஸ்ட், x பவர் 4 plus 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவற்றில் எதை கூட்ட வேண்டும்? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். x பவர் 4 plus 64 இதோட எதை கூட்டினா முழு வர்க்கமாக இருக்கலாம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறேன்? x க்கு 1ன்னு போட போறேன்.
ஓகே, அதன்படி தான் நான் அனைத்துக்குமே அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு 1 போட்டா எனக்கு என்ன ஆகும்? 1/4 எவ்வளோ? 1 தான். அப்போ 1 61 கூட்டினா 65. அப்போ 65 உடன் எதை கூட்டினா எனக்கு ஒரு முழு வர்க்கம் ஆகும்? ஓகே, 65க்கு அப்புறம் வர்க்க எண்களுக்கு என்னது? 81, 100, 121, 140 அப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப 65க்கு அப்புறம் ஒரு நம்பர் கூட்ட சொல்றாங்க. எவ்வளவு வரும் பாருங்க? 81 வரும். இல்ல 64க்கு முன்னாடி என்ன வரலாம்? 49, 36 இந்த மாதிரி நம்பர் வரலாம். ஓகே, இதெல்லாம் என்னது? வர்க்க எண்கள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம். 4x². அப்ப எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் 1 தான். அப்ப 4 × 1 4. அப்ப 65 4 கூட்டினா எவ்வளவு வரும்? 69. ஸ்கொயர் நம்பரா? இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு 16x². ஓகே, எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் 1. இப்ப 16 × 1 எவ்வளவு? 16. அப்ப 65 பிளஸ் 16 கூட்டினா எவ்வளவு வரும்? 81 வரும். 81 ஸ்கொயர் நம்பர் தானே? கரெக்ட் தானே? அப்ப எந்த இதை போட்டா எனக்கு ஆன்சர் வருது? 16x² போட்டா தான் எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. 16x² எனக்கு எவ்வளோ? 16 வரும். 65 16 கூட்டினா 81. அப்ப எந்த சமன்பாடு கரெக்டா இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டாவே இருக்கு. 16x². நீங்க வேற எதை போட்டு பார்த்தாலும் உங்க ஆன்சர் கரெக்டா வரும். இப்ப 8x² எவ்வளவு வரும்? x மதிப்பு 1 போட்டா 1 ஸ்கொயர் 1 தான். அப்ப 8. அப்ப 65 8 கூட்டினா 73 தான் வரும். அப்போ உனக்கு இது வராது. அதே மாதிரி -8x². ஓகேவா? x² அப்படின்னா 1 வரும். -8. அப்ப 65 8 கழிச்சு எவ்வளவு வரும்? 57 தான் வரும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? அப்ப எதுதானே சமன்பாடு கரெக்டா இருக்கு? 16x² தான் எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஓகே, சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா அது கீழே வந்து மொத்தம், மேல கேட்கப்பட்டது இன்ட்டு 100. மொத்தம் எனக்கு எவ்வளவு? ஒரு நாள். ஒரு நாள் எத்தனை நேரம்? 24 மணி நேரம். கேட்கப்பட்டது 10 மணி நேரம் இன்ட்டு 100. இப்ப அடிங்க. 25 நாங்கா 100, 6 நாங்கா 24, 32 6, 10. அப்ப 25 × 5 எவ்வளவு வரும்? 125/3. இது அடிச்ச எவ்வளவு வரும்? 4 1 20ல 6 திரும்பியும் அதே தான் வரும். இப்போ 41.66 சொல்லலாம். 41.67 நம்ம சொல்லலாம். ஆன்சர் என்ன வரும்? 41.67. நெக்ஸ்ட், 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களில் மிக சிறிய எண் யாதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, மிக சிறிய எண்ணுன்னா என்ன வரப்போகுது? 3 தான் வரப்போகுது. அதனால எந்த நம்பர் நமக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிட்டு அர்த்தம். ஏன்னா விகிதம் கொடுத்தாலே ஒவ்வொரு நம்பரும் ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிட்டு இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப சராசரி, நம்ம சராசரி நார்மலா நீங்க வந்துருங்க. கூடுதல் பை எண்ணிக்கை. சராசரி எண்ணிக்கை எவ்வளோ? 60 சமம் கூடுதல். இது ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 8 15 15x. ஓகேவா? 15x எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு இருக்கு? மொத்தம் 3 நம்பர் தான். ஓகே, இப்ப பெருக்குனா 180 = 15x. அப்போ ஒரு x எனக்கு எவ்வளவு வரும்? 12. ஓகேவா? 180ங்கிறது 15x. அப்போ ஒரு x வரும் 12. அப்ப x மதிப்புக்கு அப்ளை பண்ணிடலாமா? நமக்கு என்னது? சின்ன நம்பர் தான் கேட்டேன். அப்ப 3x. அப்ப 3 × 12 எவ்வளவு வரும்? 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 4 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் கண்டுபிடிங்க. 4வது விகித சமம். அப்ப 4வது விகித சமம் கேட்டாங்க. என்ன நம்பர் கொடுத்தாங்க? 4 16 7. ஓகே, அப்ப இந்த 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது விகித சமம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் 2 நம்பரை பெருக்கிங்க. 16 × 7 முதல் நம்பரால வகுங்க. ஓகேவா? முதல் நம்பர் வந்து வகுக்க வந்துடும். மீதி 2 நம்பர் மேல போயிடும். ஓகேவா? அப்ப லாஸ்ட் 2 நம்பரை பெருக்கிறோம், முதல் நம்பரை வகுக்கிறோம். ஓகேவா? இப்ப அடிங்க. ஒரு நாங்க 16. அப்ப 4 × 7 எவ்வளவு வரும்? 28. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் 2 நம்பரை மேல பெருக்கிக்கணும், 4 கீழே கொண்டு வந்துடணும். இதை அழித்து போட்டாலே உங்க ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் x இன் மதிப்பு காண்க. ஓகேங்க, என்ன கொடுத்துறாங்க? விகித சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப விகித சமம்னு சொன்னாங்கன்னா 7:5
டபுள் இஸ்டு எக்ஸ் இஸ்டு 25. அப்ப என்ன ஆகுனா சென்ட்ரல் நம்பர் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும். ஓகே, அப்ப 7 இன்ட்டு 25 சமம் 5 இன்ட்டு எக்ஸ். ஓகே, ஓரஞ்சு 5, ஐயஞ்சா 25, அப்ப 7 35. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 35. ஓகேவா? விகித சமம்னாலே நீங்க இந்த கான்செப்ட் தான் ஆன்சர் பண்ணணும். இன்னும் சில பேர் எப்படி ஆன்சர் யூஸ் பண்ணுவோம்னா, இங்க 5க்கு 25, அப்ப 5 ஸ்கொயர் பண்றாங்க, அப்ப 7 ஸ்கொயர் பண்ணா 49 வரும்னு போட்டீங்கன்னா தவறு. ஓகேங்களா? சோ விகித சமன் வந்தாலே இந்த மெத்தட்ல நம்ம ஆன்சர் பண்ணணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், மீ போமா காண்க. ஓகே, மீ போமா எப்படி கண்டுபிடிப்போம்? அனைத்துமே எடுப்போம், அதுல அடுக்கு பெருசு. பட் இங்க எதுலயுமே அடுக்கே வரல, அப்ப அனைத்துமே எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 3, அடுத்து 5, 7, 11. இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாரு, 2 3 5 7 11. 2 3 5 7 11. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. எனக்கு அடுக்கு பெருசா இருந்தா அது அடுக்கு பெருசா எடுப்பேன். ஓகேவா? எனக்கு 2 ஒரு இடத்துல தான் இருக்கு, 3 2 இடத்துலயுமே சமமா இருக்கு, 3 எடுத்துக்கிட்டேன். 5 2 இடத்துல இருக்கு, சமமா இருக்கு, 5 எடுத்துக்கிட்டேன். 7 2 இடத்துல இருக்கு, சமமா இருக்கு, 7 எடுத்துக்கிட்டேன். 11 ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ கண்டிப்பா கொஸ்டின் அடுத்து உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். சில கொஸ்டின் பார்த்தா நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி போற மாதிரி இருந்தா கண்டிப்பா போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா சில கொஸ்டின் ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.